தெரியணும்னா ப்ளீஸ் இங்கே வாங்க, இந்த சைட் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மேம் என் பேர் பரணிதரன். காஞ்சிபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துருக்காங்க. ஓகே. என்னோட கோல் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் புத்தகத்தில் பிசிஐ எடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும். ஸோ எனக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக அதெல்லாம் பண்ணணும், ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும். சாரோட ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தா விட மாட்டேன். கண்டிப்பாக அது 1 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 25 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 1 hour சரி கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணக்கூடாதுனால இப்போ நேரில் பார்க்கலாம் வந்திருக்கேன். ஸோ சாரோட ஸ்பீச்சை கண்டிப்பாக ஃபுல்லாக கேட்பேன். ஏன்னா அவ்வளோ மோட்டிவேட்டாக பிஸ்காக இருக்கும். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் 10 நிமிஷம் தான் போர் வச்சிடும். இவர் பார்த்தா ரொம்ப பிஸ்காகவே இருப்பார். அண்ட் படிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை ரொம்பவே பிடிக்கும். ஸோ சார் அந்த பிஸ்னஸ் அதுக்காக நம்மகிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம உண்மையாகவே இப்போ முன்னாடி கேர்ள் பேசினாங்க, எதனா இனோவேட்டிவாக கண்டுபிடிச்சி நம்ம கவர்மெண்ட்டை கொடுக்கணும். பிகாஸ் நம்ம ஆன்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து ஜிடி நாயுடு. ஸோ நிறைய இனோவேட்டிவ் கண்டுபிடிச்சும் அவருக்கு பேட்டர்ன் வாங்க முடியாது போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ கவர்மெண்ட் பேட்டர்ன் வாங்கி கொடுத்து இன்னோவேட்டிவ் கண்டுபிடிச்சி நம்ம தமிழ்நாடு எக்கனாமி லெவலில் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணோட மெயின் மோட்டிவேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவி ஷோஸ்லாம் மட்டும் போகுது. ஸ்டார்ட் அப் சிங்கர், ஸ்டார்ட் அப் சீரிஸ், யூடியூப் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டான பாதை யூஸ் பண்ணி போகலாம். ஓகே. ஸோ சார் மாதிரி நல்லா பேசுறீங்கம்மா. அண்ட் திஸ் இஸ் த மெயின் திங் வி நீட் இன் திஸ் சொசைட்டி. ஆக்சுவலி நல்லா பேசணும் நம்ம இல்லையா? நம்மளுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் பேசுறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் சார் நடந்து நல்லாவே இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ணா. ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். நானும் காஞ்சிபுரத்துலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சிஎம்எஸ் காமு சுப்ராய முதலியார் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். காஞ்சிபுரத்துலேருந்து ட்ரைனிங் வந்துருக்கோம். நான் என்னோட கோல் பார்த்தீங்கன்னா நான் ஜேஇ எக்ஸாம் மெயின் எழுதி அதை க்ராக் பண்ணி அதில் போகணுன்றதை தாண்டி சயின்ஸ் இன்னைக்கு வந்து சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. அதில் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே தெரியிருக்கு. ஆனால் நெகட்டிவ்ஸ் தான் நம்ம கண்டுக்கலாம் நிறையா தெரியும். அதில் இருக்க பாசிட்டிவ் வந்து அதிக பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதேமாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறவங்க அதோட சேலரி நம்ம எங்கே போய் செட்டில் ஆகலாம் இது பண்ணுறாங்கக்காண்டி நிறைய இனோவேஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நம்மளோட ஹியூமன்ஸை அவ்வளோ பேர் எனக்கு இது பண்ணுறாங்கன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியல. ஸோ சயின்ஸில் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு அதில் டீப்பாக படித்து புது புது பேட்டர்ன்ஸ் புது புது இனோவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட அதாவது நான் இந்தியா வேர்ல்டு தாண்டி நம்ம வேர்ல்டை வந்து அதிகமாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய சயின்டிஸ்ட் பேர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிக்கோலா டெஸ்லாவை பற்றி யாருக்கா தெரியுமா? நம்ம இந்தியாவில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நிக்கோலா டெஸ்லாவை பற்றி யாருக்கா தெரியுமா? அவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 எவ்வளோ ஆனால் நிறைய பேட்டர்ன்ஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய இனோவேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. பிரஸ்லெஸ் மோட்டார்ஸ், அப்புறம் வந்து ஏசி கரண்ட், அதெல்லாமே அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் அவர் வந்து அந்த சில அதில் நிறைய விஷயத்துக்கு அவர் பேட்டன்ட்டே வாங்கலை. எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸாக விட்டார். ஏன்னா அவர் காசு பணத்தை தாண்டி நம்ம கண்டுபிடிச்சது நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டன்ட் வாங்காமலே கடைசியாக அவர் இறந்து போகும்போது கூட ஒரு பிரெட்டு 1/2 கிளாஸ் பாலோட தான் அவர் வந்து ஒரு காசு கூட ஒரு கையில் ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இறந்து போனார். ஆனால் அவ்வளோ இனோவேஷன் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு வந்து ஏசி கரண்ட்ல நம்ம இருக்கிற ஏசி ஃபேன் மைக் எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா அவரோட ஏசி நல்லா. ஏன்னா டிசின்றது வந்து டைரக்ட் கரண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும்னா நிறைய லாஸ். ஆனால் ஏசி கரண்ட் லாஸ் இருக்காது. அப்போவே டிசிக்கும் ஏசிக்கும் நிறைய வந்து போட்டி இருந்துச்சு எது பெஸ்ட்டுன்னு. அதுலேயும் இந்த ஏசி எல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு இது ரொம்ப டேஞ்சராக அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு ஏசி வந்து ட்ரெயின் மெட்ரோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஏசி நிக்கோலா டெஸ்லா பற்றி தெரியல. அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல சயின்டிஸ்டாக நம்மளுக்குன்னு ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம ஒரு அடையாளமாக இருக்கணும். தாண்டி நம்மளோட மக்களுக்கு உதவணும், நம்மளோட ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருக்கும் உதவணும் நினச்சா நம்ம பூமியை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துக்கணும். நிறைய அதில் கற்றுக்க முடியும். தேங்க்யூ. வெரி குட். மார்க் தான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாரும். குட் மார்னிங். அகமதாபாத் நாகப்பட்டினத்துலேருந்து எங்கள் சென்னை வந்திருக்கேன். எங்கள் சுற்றுலாப்பணி தாத்தா வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் சென்னை வந்து முக்கியமான காரணமே இந்த ஈவெண்ட் டிபார்ட்மெண்ட்